மீனுக்கு தேவையான பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கரண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். மீனுக்கு பொரிக்க மீன் கொண்டு வந்திருக்கோம். ஆல்வேஸ் வெல்கம் டு. அடுத்து தண்ணி பாட்டில் ரெடியாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீயை பொத்தி கட்டி வச்சு தீயை பொத்திவோம். ஃபஸ்ட்டு தீயை பொறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். சட்டி காய ஊற்றி வச்சியா மீன் பொரிக்க எண்ணெய் இலை வேற இலை அறுக்கணும். மிதிச்சுட்டேன் இலைய. யாரு நீ எப்படா மிதிச்சேன்? தீ வலை மட்டும் தெரியுது ப்ரோ. ஏதாவது உதவி பண்ணுங்க, வாங்கடா. பார்த்துக்கோங்க, கம்பு இருக்கு. மீன் பிடிக்கிறது எண்ணெய் ஊற்றுறேன். கம்பை வலை மட்டும் உடைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாட்டாயில் பாம்பாயில் பாம்பாயில் ஊற்றுறாங்க. பாம்பாயில் பம்பாயில் பம்பாயில் அரை பாம்பாயில் என்ன வடி இது பண்ணணும். அரவிந்தன வரல அரை பாம்பாயில் பாம்பாயில். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விலை மட்டும் எண்ணெய் ஊற்றுறா. விலை எண்ணெயோட விலை எவ்வளோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேளுங்க அவர்கிட்டயே. என்னோட விலை அரை விலை அவ்வளோ என்ன 1/2 கிலோ என்ன 1/2 கிலோ என்னன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஊசி போன எண்ணெயா? ஓட்டையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புழு வச்ச எண்ணெய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன அது எவ்வளோ கிடப்பியா? அது எதுவும் கிடையாது, அது ஓட்டை அப்படி அது கட்டியாக இருந்திருக்கு. எண்ணெய் கட்டியாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை தீ மலை மலை மல்லாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு? தீ மலை மலை மலைன்னு இருந்துச்சு. மலை மலை இருந்துச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிருச்சு. கடுகு போட்டு காஞ்சிச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வாட்டருக்கு தண்ணி குடிப்போம். வாங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். லைட்டாக போகணும், ரொம்பலாம் வேண்டாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா தெரிஞ்சுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போதான் இதை குறைச்சிக்கிறோம். போதும் போதும், இதை குறைச்சிக்கிறோம். போதுண்டாலே இதுக்குமே டீ போடான்னா அது ஆட்டோமேட்டிக்காக அம்மா இவாங்க டீ ரொம்ப போட்டிங்கன்னா அதில் உள்ளது எல்லாம் உள்ளே போயிடும். அப்புறம் மீனாக இருக்காது. கொடுங்க பாஸ். மீன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மீன் ஃபஸ்ட்டு போடலாம். 1 கரண்டி கூடாது என்ன? ஏய் चल 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 चलती करो जल्दी करो பெரிய வடிச்சிட்டு இல்லை, அதனால 2 நிமிஷம் தான் போடுறேன். चल पीछे எதுல சார் எடுத்து வைப்பீங்க? லாட்ல மீன் அலசி தெரியுங்க. ஆமால எதுல எடுத்து வைப்போம்? இலையில எடுத்துக்க. வாழைல இலை எடுத்து வா. அது மிதிச்சு வச்சிருக்காங்க. செத்தாரண்டா பாத்துக்கலாம்டா. நீங்க செத்தாரண்டா லைட்டா இத மிதிச்சிருப்ப. நல்லா வேகட்டும். இங்க நல்லா மூசி விடலாம். கம்ப்ளீட்டா வருது. அந்த இதடி என்ன பொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வெள்ளம் எடுத்து பொரியுது. மணி என்ன? மணி 5 வா 5 மணியா? கரெக்டாக 5 மணியா? 4:57. ஏய் அதை வைக்காத, வேகமாக அறிவிட்டா அது. கைக்கு வந்துடும், வேகமாக வந்துடும். நல்லா கேள்வி எண்ணெய் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீன் நல்லா பொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க. மீன் பொரியதை நல்லா வேக விட்டு எடுக்கணும். மீன் அது தோல் வெடிச்சிட்டு வருது. பரவாயில்ல. அப்படி வைக்காத, மீன் வைக்காத. நீ இப்போடா ஏய் டீ போடாத, நான் பார்த்துக்கிறேன். கல் கடைசி எடுத்து தான் முன்னாடி சரியா? கடைசி கல் எடுத்து போட்டணும். கல் நாளைக்கு எடுத்து போட்டணும்.
நாளைக்கு பொறிக்கணும்ல. நாளைக்கு என்ன போய் போகிறேன் நீ பாட்டி தீப்பெட்டி கொடுங்களா அந்த தேவைப்பட்டி இந்த பாட்டிகிட்ட கொடுத்துறேன் தீப்பெட்டி கவரை வாட்டி எடுத்துருமா செல்லு கவரை என்னைக்கு நான் தான் கொண்டு வந்தேன் ஏற்கனவே மீன் ஒரு கட்லாக்கு மீன் பெரிய மீனை பிடிச்சிருந்தேன் ஒரு மீன் ஏற்கனவே ஒரு கட்லாக்கு மீன் பெரிய மீன் பிடிச்சிருந்தேன் போன வாரம் அது வந்து வாரம் அதை கட் பண்ணி அறுக்க தெரியாமல் அறுத்து பக்கம் இந்த பீஸ் வந்து அறுத்து வச்சேன் அவங்க போட்டாங்க பொறிச்சு பொய்யில் போட்டாங்க அதில் மிச்சம் அப்படியே கொண்டு வந்துட்டேன் இந்த நாளைக்கும் வச்சு ஆரவும் பாட்டில் ஊற்றி வைக்கணும். ஆமாம் அப்புறம் இப்படி பொறிச்சு திங்கிற நேரம் பொறிச்சு திங்கணும். அவ்வளோதான் அதான் செய்யப்படுறேன் மீன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பொறிச்சு மீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து வைப்போம் பாட்டி மரம் என்னால் எடுக்க முடியல குச்சி கிடக்கு அதை போய் வைங்கடா. இதுனா மாவுக்கு பூரா பாலா போகும்டா கனல் அடிக்கும்டா. மழை மடன் போடாதங்க கேட்க மாட்டேங்கிறேன் விலை முடித்து அடிச்சு போடுவேன். ஏய் அடிச்சா இது கரண்டி வேகுது கரண்டி வருது அதில் இது ஓட்ட கரண்டி நினச்சியோ டீ எந்த பக்கம் போடுவேன் நான் பார்த்தா டீ எனக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும் எந்திரிச்சு நினைக்கண்டா மாவு வேண்டாம் வாங்க முடியும். மாவு வந்து ஆவா இதில் சத்துண மாவு நினச்சியா கோதுமை மாவு நினச்சியா அந்த ஓட்டைக்குள்ள அடக்கும்பா மீன் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்திரிச்சு சுடு இல்லை பாறை விட்டு சாப்பிடு மீன் பொரியல் எந்திரிச்சு கட்டிலாம் பழக்கி கொஞ்சமாக ஒவ்வொரு குச்சியாக தைக்கணும் மொதல் வச்சிடக்கூடாது மொதல் நீ கூடாது சரி முழு சாரம் வந்து இப்போ அப்புறம் எடுப்பேன் மீன் எடுக்க முடியாது அதே போட்டு அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகி ஒவ்வொரு குச்சியாக போடுறேன் மீன் டேஸ்ட்டு பார்க்கலாம் ஏன் சரினா சூடு பார்க்க மாட்டான் அப்பா நான் ஊற்றிக்கணும் ஊற்றிடுவான் மீன் வந்துச்சா சொல்கிறா அங்கே பார்த்துக்குங்க மீன் சூப்பராக இருந்துச்சு. இதே பக்கத்தில் தின்னுடா வீடு இருப்பாங்க இதே பக்கத்தில் இதே பக்குவத்தில் மீனை எடுத்துக்கலாம் அடுத்த மீன் பக்கத்தில்